எல்லாமே நடக்கும். நீங்க உண்மையிலே தேவனுக்குள்ள ஆனந்தமாவும் விசுவாசமாவும் இருந்தீங்க அப்படின்னு என்ன நடக்கலாம்? சிங்கத்து மேலே நடக்கலாம், எல்லா சர்ப்பங்கள் மேலேயும் நீங்க என்ன செய்யலாம்? நடக்கலாம். சர்ப்பங்கள் மேல நடக்கிறதுங்கிறது என்னது? உங்களுடைய உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகளும் தேவன் உங்களை அதுல இருந்து எப்படி உங்களை மீட்டெடுக்கிறாருன்ற விஷயங்கள் தான் அது. சரிங்களா? அதனால விசுவாசம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று தேவனுக்குள்ள. அதனால என்ன செய்யாதீங்க, ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாருன்ற ஒரு எண்ணத்துக்குள்ள என்ன செஞ்சாங்க என்னைக்குமே போயிடாதீங்க. அது உங்களை என்ன செய்யும்? பலவீனப்படுத்தும். பேய்கள் உங்களுக்குள்ள வர்றதுக்கு அது ஒரு வழிகளா என்ன செய்யும்? அது அமையும். சரிங்களா? அப்ப சாத்தானுக்கு தேவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுடைய வாயினுடைய வார்த்தைகள் தான். நீங்க எப்ப அவிசுவாசமா பேசுறீங்கன்னு என்ன செஞ்சுட்டே இருக்கும்? அது பாதிட்டே இருக்கும். அப்ப அந்த அவிசுவாசத்தை வச்சு அது என்ன செஞ்சிடும்னா, உங்க எந்த அவிசுவாசம் உங்களுக்கு நீங்க இப்படி நடந்து போச்சுன்னு நினைக்கிறீங்களோ அதுல அதை உட்காந்து என்ன செய்யும்? உங்களை பலவீனப்படுத்துறதுக்கு அது என்ன செய்யும்? முயற்சிக்க ஆரம்பிக்கும். சோ அதனால என்ன பண்ணாங்க, வார்த்தைகளை இன்னைக்குமே என்ன பண்ணாங்க, அவிசுவாசமாக பேசாதபடிக்கு ஜாக்கிரதையாக என்ன செய்யுங்க, இருங்க.